வெல்கம் டு தமிழ் தேனி. அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் பெண்கள் தங்களுடைய முகத்தை காட்டி வீடியோக்களை பதிவேற்றுவது தொடர்பாக இஸ்லாமிய கோணத்தில் அவர்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த சில பயனுள்ள வழிமுறைகளை உங்களுக்காக சொல்கிறேன். பாசிட்டிவ் முறையில் அறிவுறுத்தணும். அதாவது அவர்களுக்கு நேரடியாக கண்டிப்பு கூறுவதற்கு பதிலாக இஸ்லாமிய அழகிய முறையில் ஷரியத் அடிப்படையில் பெண்களின் கவனம் எதற்கு செல்ல வேண்டும் என்பதை கூற வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களாக நாம் எப்படி உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் என்ற கேள்வியை அவர்கள் முன் எழுப்ப வேண்டும். முரண்பாடு இல்லாத ஆதாரங்களை வழங்க வேண்டும். அதாவது குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை வைத்து பெண்களின் கண்ணியத்திற்கான முக்கியத்துவத்தை அவங்கள்ட்ட உணர்த்த வேண்டும். அல்லாஹ் கூறுகிறார், ஏ நபியே, உங்கள் மனைவியர்களுக்கும் உங்கள் மகள்களுக்கும் மூமின்களான பெண்களுக்கும் கூறுங்கள், அவர்கள் தங்களை முழுவதுமாக மறைத்து கொள்ள வேண்டும். இதுவே அவர்களை பாதுகாப்பாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் காண செய்யும் அப்படின்னு இறைவன் அல் குர்ஆன் வாயிலாக நம்மளுக்கு தெரிவிக்கின்றார். வாழ்வில் உண்மையான வெற்றியை உணர்த்த வேண்டும். அதாவது சோசியல் மீடியாவில் தான் புகழை அடைய விரும்புவதை விட நீர் அல்லாஹ்வுக்கு பிடித்தவராக இருப்பது முக்கியம் என்பதை கூற வேண்டும். பெண்கள் தங்களது உண்மையான மதிப்பு, கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்பதை அவங்க இடத்துல புரிய வைக்க வேண்டும். மாற்று வழிகளை தெரியப்படுத்தணும். முகம் காட்டாமல் வாய்ஸ் ஓவர் வீடியோக்கள், கல்வி சார்ந்த வீடியோக்கள், கை தேர்வுகள், ஓவியங்கள், ஹிஜாப் சம்பந்தமான வீடியோக்கள் போன்றவற்றை செய்வதன் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த முடியும். பொதுவெளியில் நற்காரியங்களை செய்யும்போது அல்லாஹ் மேலான பதிலை தருவார் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அனுசரணை மற்றும் பொறுமையுடன் செயல்படுங்கள். ஒருவருடைய பழக்கத்தை மாற்றுவது ஓரிரு வார்த்தைகளால் முடியாது. மெல்லிய வார்த்தைகளால் அன்புடன் கட்டாயமாக அல்லாமல் அறிவுரை கூற வேண்டும். அவர்கள் மாற்றம் ஏற்படுத்த துவா செய்ய வேண்டும். அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக, இஸ்லாம் எதையும் கட்டாயமாக மாற்றச் சொல்லவில்லை. ஆனால் மதிப்பும் கண்ணியமும் இழக்காமல் ஒரு பெண் தன்னை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை அவங்களிடத்தில் உணர்த்த வேண்டும். அல்லாஹ் எல்லோரையும் நல்ல வழியில் வழி நடத்துவானாக. ஆமீன்.